அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பட்டினத்தாரோட சீடர் தான் பத்ரகிரி. பட்டினத்தார சீடர் சிஷ்யர் பத்ரகிரியர். ஆமாம். அவருக்கு பட்டினத்தாரை விட முதல்ல அவருக்கு தான் சிவன் அருள் கிடைச்சி இறைவடி சேர்ந்தார். குருக்கு மிஞ்சின சிஷ்யன் குருவுக்கு முன்னே அவர் வந்து இறைவனை நாடி போனார். இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கையா? சீராளன் கதை தெரியுமா உனக்கு? இல்லையா? சீராளன் ஒரு கதை இருக்குது. அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போட்டுட்டு தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார். இது அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார். ஒரு நாள் சொல்கிறாரு, ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும், நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா, என்னப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கறி வேணும் அப்படின்ட்டு. அப்போ இவர் மறந்து போடுறாரு, என்னடா இது பிள்ளையினுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன், இது எப்படி பாவமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா? ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார். கணவன் கழுத்தாக இருக்கிறார். இது செய்வீங்களா நீங்கள்? அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அவங்க செய்தாங்க. கழுத்தை அறுத்து கறி சமைச்சிட்டாங்க. சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுன்றார். யார்? சிவபக்தர். அப்போ அந்த சாதம் போட்டவர் சொல்கிறாரு, என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறான் இந்த ஆள் தான் புள்ள கறி வேணும்னு சமைச்சு வைக்கன்னு சொன்னான், திருப்பி பிள்ளைய கூப்பிடுன்றாங்க. பிள்ளை எங்கேருந்து வரும், அவன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஐயா பிள்ளைக்கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன், அவன் எப்படி வரும், நீ கூப்பிடு வாசலில் போய். கூப்பிட்டாக்கா சீராளம் வரும். அப்போது அந்த தந்தையினுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக, அவன் நம்பிக்கையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார். அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்ரகிரி வந்து குரு பக்தியும் சிவபக்தியும் நிறைஞ்சவர். அந்த குருவுக்கு வந்து அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணுன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும். ஏன்னா பட்டினத்தார் சாதாரணமான மகான் கிடையாது, மற்ற மகான்மால் கிடையாது. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனை விட பெரிய பணக்காரன் அவர் வந்து துறவியானார். அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா, பத்ரகிரிக்கு திருவிடை மருதூரில் மோட்சம் கொடுத்தார். மோட்சம் கொடுத்தோடனே அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார், என்னுடைய சீடனுக்கே மோட்சம் கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளின்றதை அங்கே காட்டுறோம். இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள், ஆனால் சொல்லலை. இந்த கரும்புனுடைய முனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம்ட்டார். அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாக போச்சு. எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு. அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும், பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தார் தான் கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகிறார். அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா, அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாக இருக்குதுடா, அப்படிப்பட்ட பொருள் அது. ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார். கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன் உடையதாம், அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில். அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி. அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதியை வந்து அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாடிச்சாங்க. அப்படி சமாதியானார் அவர். ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க.
1100 வருஷத்துக்கு முன்னே அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தார். அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார். அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள். மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது. அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம். காரணம் என்ன? இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சான். மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான். ஆனால் இது மதம் இல்லை, கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சான். அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்களோட சொந்த சாமர்த்தியத்தை பொறுத்ததுமா. ஓம் ஆதிக்கு முதலான கணபதியை போற்றி, ஓம் ஆதிசக்தி வல்லமையை போற்றி, ஓம் அயமாளிசன் அருளை போற்றி, ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த குருவடி திருவடி மலரடி சரணம் சரணம் சரணம். ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாய நம. ஓம் சாமி ஆத்ம வணக்கம் சாமி. இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம் சாமி. இப்போ இந்த காலையிலேருந்து நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மிராக்கலாக நடந்துகிட்டு இருக்குது. ஐயா ஏகப்பட்ட மிராக்கள் உலகத்தில் நடத்தி காட்டியிருக்காரு. எனக்கே பார்த்துருப்பீங்க, கையை அடிபட்டு 15 நாளில் மீண்டு வந்து கை விரல்லாம் குணமாகி அதுக்கப்புறம் 2 ஆக்சிடெண்ட்டை சந்தித்தேன். அந்த 2 ஆக்சிடெண்ட்டு ₹1 செலவு இல்லாமல் ஒரு 3 லட்சம் ரூபா கூட செலவாகுன்னாங்க. அது கூட ஐயா பாடத்தினாலே எனக்கு குணமானது. இது யாருக்கிட்டையுமே இது வரையும் சொல்லலை. அதேமாரி மிராக்களை சந்தித்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இப்போயும் சில எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளவு மிராக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. ஐயா சொல்கிறாரு, ஒரு குழவி தனக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு தன்னை போலவே அது உருவாக்கி விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு மலைகள்லாம் தேடி காடுகள்லாம் தேடி ஒரு புழுவை கொண்டுட்டு வந்து அது உருவாக்கி குழவி உருவாக்குது. அப்போ ஓரறிவு ஈரறிவு உள்ள அந்த ஒரு உயிரினத்துக்கு உள்ள அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு ஐயா நினச்சி ஐயா வந்து உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. குழவி ஒரு புழுவை தேர்ந்தெடுத்துறது பேர். அதுக்கு உதாரணமாக ஐயா இருக்கும்போதே நான் இதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க குருவாய் உருவாய் மறுவாய் உருவாய் வருவாய்ன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அது முன்னாடியே எப்படி தோணுச்சு தெரியல. எனக்கு நான் செய்யலை, அது எனக்குள்ளே இருந்து ஐயாவே அதை பாருங்க. அந்த போட்டோவில் ஐயா இருக்கும் போதே கொடுத்தேன். குகனா வருவாருன்னு அந்த போட்டோ பாருங்க, ஐயாவே முன்தோண்டி நிற்கிறாரு பாருங்க. அந்த போட்டோவை பாருங்க, நல்லா தெரியும். அந்த போட்டோ அது ஐயா தான் வருவாங்கிறத முன்கூட்டியே ஐயா உணர்ந்ததுனால எனக்கு தெரியல. அந்த போட்டோவில் உங்களை அதை உணர்த்தி அதை வர வச்சிருக்கிறாரு. அதை அவங்க சொல்லும் போதே அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அது வந்து நான் கொண்டு வரல, அது ஐயா என் மூலமா கொண்டுட்டு வந்து வச்ச போட்டோ. அது அந்த போட்டோ அது ஐயாவே செஞ்சது. அது மாதிரி சாமி வேற இதை சொல்றதுக்காக வந்த ரெண்டாவது ஒரே ஒரு சின்ன கேள்வி சாமி. படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். அது எந்த மந்திரம் சாமி? அன்பு ஒன்று தான் எல்லாரும் நம்மள மாதிரின்னு யோசிக்க சொல்லும். ஒரு மிருகம் இன்னொரு பொருளை அடிச்சு சாப்பிடுது. அடிச்சு சாப்பிட்ற மிருகம் கூட தன்னோட குட்டியை அடிச்சு சாப்பிடாது. அதுவும் மிருகம் தான், இதுவும் மிருகம் தான். ஒரு புலி இன்னொரு புலி அடிச்சு சாப்பிடுமா? சாப்பிடாது. மானை தான் வேட்டையாடும். ஒரு உயிருக்கு கூட அந்த இது இருக்குது. தான் குட்டியை தான் சாப்பிடக்கூடாதுன்னு பாதுகாத்து வளர்க்குது. அப்படின்னா ஒரு உயிருக்கே, ஒரு சாதாரண உயிருக்கே அந்த அன்புன்ற ஒரு பொருள் இருக்குதுன்னா மனுஷன் ஆகிய நமக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் என்ன ஆகுன்றது தான் அது. அன்பு இல்லைன்னா என்ன ஆகும்? காட்டில் இருக்கிற மிருகம் ஒன்று வேட்டையாடுற மாதிரி ஊருக்குள்ளே இவனும் மிருகமாகி ஒருத்தனை வேட்டையாடக்கூடிய நிலைக்கு போய் சேர்ந்துடும். அதை நாம் எல்லாம் நிறைய பார்த்து தான் இருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பு அப்படின்ற 3 எழுத்து மந்திரம் நம்ம மனசில் சதா ஒழிச்சுன்னு இருக்கணும். அந்த 3 எழுத்து மட்டும் சதா ஒழிச்சா அது முருகான்ற அந்த 3 எழுத்துக்கிட்ட போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். அவன் குகனாவும் வருவான், முருகனாவும் வருவான், சிவனாவும் வருவான். ஆனால் அவனை 3 எழுத்து தான். முதல்ல நாம் பிடிக்க வேண்டிய 3 எழுத்து அன்பு. அந்த முடிவான 3 எழுத்து முடிக்க வேண்டியது சிவம். சிவனை போய் நேராக பிடிக்க முடியாது. அவனை பிடிக்கணும்னா நம்ம முதல்ல பிடிக்க வேண்டியது மனசுக்குள்ள என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருன்ற அந்த அன்பு வரணும். அதனால தான் என்ன சொன்னார் ஐயா? அன்பே சிவம், அதுக்கு உன் மனந்தாண்டா குரு. அந்த மந்திரம் தான் அன்பே சிவம். அந்த மனம்தான் அன்பே சிவம். அடுத்தவனை அடித்து
அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டு பாக்கெட்லேருந்து அவனுக்கு தெரியாமல் எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சாலும் போடும்போது அன்பாக போடுற மாதிரி இருக்கும், எடுக்கும்போதே அவன் வேற மாதிரி ஆகிடுவான். அதுக்கு பேர் அன்பு இல்லை. அதனால இங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் அன்புக்கு அடிமையான கூட்டம். அதான் திருமூலருடைய அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவதே யாவரும் அறிகிறார், அன்பே சிவமாவதே யாவரும் உணர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்காரு. அப்படிதான் அமர்ந்து இருக்கிறாரு. இதுதான் பரிசாக வந்த மந்திரம். இதுதான் நம்ம சீடர்களுக்கு எல்லாம் ஐயா கொடுத்த மந்திரம். அதேதான் அன்புங்கிற சிவம். அதுதான். எல்லாரும் உண்மையா இருங்க, ஒடுக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இது சில விஷயங்களை நாம காப்பாற்றி ஆகணும். அடிப்படையில் நாம சேர்த்து வைக்கிற பொருள், நாம காப்பாற்றி வைக்கிற பொருளெல்லாம் எல்லா காலத்துலையும் கூட வருமானா கூட வந்துடாது. ஆனால் ஒரு பொருள் கண்டிப்பாக வந்துடும். அது நாம் அடுத்த உயிர் மேலே அன்பு காட்டினா என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உயிரும் நம்ம மேலே அன்பு காட்ட வரும். முனிவர்கள், தவசிகள், ஞானிகள் யாரும் ஊரில் வாழலை, அவங்க காட்டில் வந்தாங்க. காட்டில் வாழக்கூடியவனுக்கு மிருகத்தால் தொந்தரவு இல்லாமல் இருக்குமா? வந்திருக்கோம்ல, கண்டிப்பா வந்து வரும்னு அவனுக்கும் தெரியும்ல. அதனால ஏன் போனாங்க? இங்க இருக்கிற அன்பு அடிச்சு கொள்ளக்கூடிய புளிய கூட அடக்கி வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. புரியுதுங்களா? அப்ப அன்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில சோதனை வரும், நாம அன்பா இருக்கணும் தான் நம்மளும் நினைப்போம். நாம போய் ஊர்ல வரலாம் சண்டை போனோம், நாங்கள் வந்து உட்காந்துக்கிறோம். நம்ம நோக்கம் அது இல்லை. ஆனா நம்மளை சுத்தி நடக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை இந்த தடியெல்லாம் எத்தா என்ன வேற வழி இல்லையோ அப்படின்ற சூழ்நிலை வரும். வந்தால் கூட வேற வழி இல்லை, நம்ம அன்பாக தான் இருந்தாகணும். அடிக்கிறவனுக்கிட்டையும் நாம அட்ராப்பான் தான் அடங்கி தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அன்பு அன்பு இங்கே போதிச்சுட்டு நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம போய் தடி எடுத்தா நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ நாம செஞ்ச செயலுக்கும் நாம பேசின பேச்சுக்கும் வித்தியாசம் வந்துடுமே. வித்தியாசம் வந்துட்டா நம்ம பேசின பேச்சில் உண்மை இல்லைன்ற ஆயிடுமே. நம்மளை கேட்பாங்க, சாமி நீங்க ஏன் சாமி இவ்வளோ பொறுமையாகிறீங்க? கல்லு கூட கொஞ்சம் சொர்ணம் வந்திருக்கும் பொழுது உனக்கு ஏன் சொர்ணம் வரல? எல்லாம் வரும் சாமி, இது வரும், சோதனை வரும். ஆனால் நாம பேசின பேச்சு நாம வாழ்க்கையில செயல்படுத்தணும். பேசிட்டடா இறைவன் பார்க்குறான், டே நீ பேசாத பேச்செல்லாம் பேசுற, இது அடுத்தவங்களுக்கு பேசும்போது நல்லா இருக்கும், உனக்கு வரும்போது நீ அப்படி இருக்கிறியா நான் பார்த்துறேன்டா. ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் நாம பேசின பேச்சுக்கு ஏற்ற மாதிரியே இருந்து சாதிக்கிறோம். சூடு சொரணம் இல்லாமல் நம்ம அமைதியாக இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபீஸ் கேரியர் ஐயா பிடிக்கிட்டாரு. அப்புறம் எங்கே நாங்கள் சப்ளை வரோம்? வராது. அப்போது ஆன்மீகத்தோட அடிப்படை அன்பு தான். அப்போது நாம் ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னா பேசின வார்த்தை தான் நமக்கான வாகனம், பேசின வார்த்தை தான் நீ யாருன்றத உலகத்துக்கு காட்ட போகுது. அப்போது நீ யாருன்னு தெரியணும்னா பேசின வார்த்தையை நாம் காப்பாற்றணும். இது ஊருக்காக சொல்கிற விஷயம் இல்லை. எதை போதிக்கிறோமோ முதல்ல நாம் அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறது சொல்கிறத விட மிகப்பெரிய கடினம். அந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் ஒரு சோதனை உனக்குள்ள உன் வாழ்க்கையில் நடக்கும்போதும் நீ அப்படி இருந்துட்டனா அந்த பார்வை, இறைவனோட பார்வை உன் மேலே பட்டால் மட்டும்தான் அவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க முடியும். நீ அந்த பார்வை உன் மேலே படலைன்னா நீ எப்போ வேணா ஒரு தீக்குச்சி மாதிரி எரிஞ்சு, தீக்குச்சி எரிஞ்சா என்ன ஆகும்? தீக்குச்சி கருகி காணா போடும். புரியுதுங்களா? வெறும் அங்கே நெருப்பு மட்டும் வரல, ஏதோ பற்ற வச்சதோ அதையும் அழிச்சிரும். கோபம் வந்தவனையும் முதல்ல அழிக்கும். உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா பாரத்தையும் அவங்கிட்ட போட்டுட்டு நீ பாட்டும் பயணம் பண்ணுறது தான் இங்கே நடக்கிற விஷயம். அதுக்கு அதை பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொல்கிறீங்களா, அதுக்கு உதாரணமாக தான் சாமி கடல் நடுவில் குரு சீடர்களோட போயிட்டு இருக்கிறாரு. அப்போ கப்பல் வந்து பலத்தா காட்டுறதுனால அந்த கப்பல் வந்து பாய்மர கப்பல் தடுமாறுது. அப்போ எல்லா சீடர்கள்லாம் பதட்டம் அடைகிறாங்க. பதட்டம் அடைஞ்சு ஒரு சிறிது நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா சமநிலைக்கு வந்துடுது. எல்லாம் கரையேறிடுறாங்க. கரையேறி வந்த உடனே சீடர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோமே,
நீங்க மட்டும் ஏன் குருவே நீங்க வந்து பயப்படாம இவ்வளவு பதட்டம் இல்லாம உட்காந்துருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது குரு வந்து சிம்பிளா அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக சின்ன கத்தி எடுத்து அப்படி குருவுக்கு அப்படி சீடர்களுக்கு முன்னாடி அப்படி காட்டும்போது அப்ப அசராத நிக்கிறாரு அந்த சீடர். அப்ப கேட்குறாங்க, ஏன்பா நான் உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தானே, இப்போ உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப சீடர் சொல்றாரு, ஐயா நான் வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன், அதனால என்ன காப்பாத்துவீங்க, எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால என்ன கொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையினால இருந்தேன். இதைத்தான் நானும் இறைவன் என்ன காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில எல்லாரும் நம்பி இருக்கிற மாரி இந்த பதட்டமான சூழ்நிலையிலேயே இறைவன் காப்பாற்றுவார்னு உங்களோட நம்பிக்கையை எல்லளவும் சிறிதளவும் குறையாம இன்னைக்கு தடுமாற்றம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அமைதியோட சிறப்பான ஆத்ம வணக்கம் சாமி, சிறப்பான விளக்கம், ஆத்ம வணக்கம்.